தல அஜித் குமார், த்ரிஷா மற்றும் அர்ஜுன் சேர்ந்து நடிச்சு மகிழ் திருமேனி இயக்கத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட அடாப்ஷன் தான். அந்த மையக்கதையை எடுத்துக்கிட்டு மகிழ் திருமேனி இதுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தல அஜித் அண்ட் த்ரிஷா பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்காக ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது வழியில பாத்தீங்கன்னா சில ஸ்ட்ரேஞ்சர்ஸா சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரிஷா காணாம போயிடுறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தல அஜித் குமாருக்கு எதுவுமே தெரியல. இப்படி காணாம போன அவரோட மனைவிய தல அஜித் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தோட மேஜர் பிளஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தல அஜித் குமார் தான். ஏன்னா அவரோட ஷோல்டர்ல தான் இந்த மொத்த படமும் மூவ் ஆகுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தல அஜித் குமாருக்கு எந்தவித மாஸ் சீன்ஸும் கிடையாது. அப்படி ஒரு சின்ன சீன் கூட இதுல இல்ல. ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட மனைவியை தொலைச்சிட்டா என்ன பண்ணுவான், எப்படி ரெஸ்கியூ பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு காமன் மேனோட கேரக்டரை தான் அஜித் குமார் இங்க ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்பவே ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து அஜித் குமார் சூப்பர்வா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய கெட்டப்ஸ்ல அஜித் குமார் வராரு. ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி, 9 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி ரீசென்ட் டைம்ல எல்லாம் நடக்கிற மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க. அதனால அஜித் குமார் பாத்தீங்கன்னா நிறைய கெட்டப்ல வருவாரு. அவர் பிளாக் ஹேர்ல வர சீன் ஆகட்டும், இல்ல பிரசன்ட்ல வர போர்ஷன் ஆகட்டும், எல்லாத்துலயும் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தல அஜித் குமாரோட சிறந்த நடிப்பு இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு. அது கண்டிப்பா டைரக்டர் மகிழ் திருமேனி தான் ரீசன். தென் இந்த படத்தோட ஹீரோயின் த்ரிஷா. தல அஜித் குமார் மற்றும் த்ரிஷா ரெண்டு பேருக்கும் வர ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரிவை காட்டின விதமும் சூப்பரா இருந்துச்சு. அந்த எல்லா சீன்லயும் த்ரிஷா ரொம்பவே மெச்சூர்டா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஆக்டிங் கொடுத்திருக்காங்க த்ரிஷா. தென் இந்த படத்துல பாத்தீங்கன்னா 3 பேரு வில்லனா ப்ளே பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன், ரெஜினா கசாண்ட்ரா மற்றும் ஆரவ். இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா மெயினான வில்லனா வராங்க. ஆரவ் பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனியோட ப்ரீவியஸ் ஃபில்மான கழக தலைவன்ல ரொம்பவே டெரிஃபிக்கான வில்லனா வருவாரு. அதே போல இதுலயும் அவர் கொடுக்கப்பட்ட ரோல ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அஜித்தை மோக் பண்ற சீன் ஆகட்டும், அஜித் கூட ஃபைட் பண்ற சீன் ஆகட்டும், எல்லாத்துலயும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. தென் ரெஜினா கசாண்ட்ரா நிறைய படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வில்லன் ரோல்னா ரொம்ப சூப்பரா வரும். இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் சீன்ல பாத்தீங்கன்னா தல அஜித்தை இவங்க ஓவர்டேக் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தென் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவரை பத்தி சொல்லவே வேணாம். இவர் ஒரு சுப்பீரியர் ஆக்டர். இந்த படத்துல இவர் தான் மெயின் வில்லன். பெர்ஃபார்மன்ஸ்ல சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு. ஒரு அன்அப்பாலஜெட்டிக் வில்லனா பண்ணியிருக்காரு. அர்ஜுனுக்கும் ரெஜினா கசாண்ட்ராக்கும் ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த பிளாஷ்பேக். தல அஜித்தை இவங்க மோக் பண்ற சீன் ஆகட்டும், அண்ட் அஜித்தை டாமினேட் பண்ணி சில விஷயங்கள் பண்ண வைப்பாங்க. அந்த சீன்ஸ் ஆகட்டும், தென் கடைசியா தல அஜித்க்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கும் நடக்கிற ஃபேஸ் ஆஃப் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் சொல்லவே வேணாம். ஆக்ஷன் கிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படத்தோட ஸ்லோ பேஸ். இப்போ ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலே படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் போகும். பட் இதை நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் படத்துக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் டச்ல தான் இருக்கும். பிகாஸ் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ ரிச்சா இருந்துச்சு. அந்த வகையில சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் பாத்தீங்கன்னா ஒரு டாப் நாச் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கு ரீசன் இந்த படத்தோட லொகேஷனா கூட இருக்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா அஜர்பைஜான்ல ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த லொகேஷனோட லேண்ட்ஸ்கேப்பே அவ்வளவு அழகா இருக்கு. அனிருத் பத்தி சொல்லவே வேணாம். எல்லா படத்துக்கும் அவரோட பெஸ்ட்டை பண்ணி கொடுப்பாரு. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மியூசிக் பண்ண எல்லா படமும் ஒரு மாஸ் மசாலா படமா தான் இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ட்ரிவன் மூவி. ஸோ இந்த படத்துக்கு எப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. பட் இந்த படத்துல கூட அவரோட பெஸ்ட்டை பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டன் கொரியோகிராஃபர் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ, அதாவது ஒரு காமன் மேன் எப்படி சண்டை போடுவானோ அதெல்லாம் எந்த இடத்துலயும் மிஸ் ஆகாம, ஓவர் பில்டப்க்கு போகாம ரொம்பவே சூப்பர்வா பண்ணி கொடுத்திருக்காரு. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா காருக்குள்ள ஒரு 360 டிகிரில ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அந்த சீனை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தேட்டர்ல பார்க்க. அந்த கிளைமேக்ஸ்ல தல அஜித் அண்ட் ஆக்ஷன் கிங் சண்டை போற சீன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸ் ரொம்பவே பேசப்படும் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு மாஸ் மசாலா என்டர்டைன்மெண்ட்காக படம் பார்க்க போவீங்க அப்படின்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த படத்துல மாசான இன்ட்ரோ, ஒரு பேங்கர் இன்டர்வல், சீக்வலுக்கு ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்துல கிடையாது. இல்லைனா உங்களுக்கு ஹாலிவுட் டச்ல ஒரு தமிழ் படம் பார்க்கணும், ஒரு கிராண்ட் லேண்ட்ஸ்கேப்ல பெட்டர் பிஜிஎம் அண்ட் குட் பர்ஃபார்மன்ஸோட ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த விடாமுயற்சி படத்தை நீங்க பார்க்கலாம். ஏன்னா டைரக்டர் மகிழ் திருமேனி இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலிவுட் டச்ல எடுத்திருக்காரு. ஸோ ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்க, டிராமாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் ஸ்லோவா போனாலும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தல அஜித் குமாரை இதுல நீங்க டிஃப்ரெண்டா பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்க போறீங்களா, இல்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.